ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதும் சரி, அப்டேட் பண்ணுறதும் சரி, கொஞ்சம் ஈஸி பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அப்படி எப்படி இப்போ ஈஸி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நமக்கு தெரியும். கேஒய்சி அப்படிங்கிற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை நிறைய விதமான நம்ம யூட்டிலிட்டி விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஆதார் கார்டு வந்து ரொம்ப அவசியமாக ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஆதார் கார்டை அப்ளை பண்ணி வாங்குறதுலையும் சரி, அதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுலையும் சரி, முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே அது கஷ்டமாக இருந்துச்சு அந்த ப்ராசஸ். ஆதார் சென்டர்ஸ்க்கு டேரெக்டாக போய் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போயும் கூட சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஆனால் சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ஆதார் சென்டர்ஸை விசிட் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஆதார் சென்டர்ஸில் வந்து நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு போய் உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் வேணுமோ அந்த கரெக்ஷனை பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். சும்மா அடிக்கடி வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்புறம் ஆதாரில் வந்து ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் இருக்குன்னு மாற்றலாமா, மாற்ற முடியாதா, என்னென்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணலாம், கரெக்ட் பண்ண முடியாது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் வந்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டில் இன்னும், அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் வந்து கொண்டு வரல. பட் உத்தரப்பிரதேஷில் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆதார் கார்டில் வந்து சில சேஞ்சஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா பண்ணிக்கலாம். அதாவது ஆதார் சென்டர்ஸில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு விங் வந்து செட் பண்ண போகிறாங்க, செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம்பெயின் மாதிரி, வாரத்துக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி, வாரத்தில் ஒரு நாள் சாட்டர்டே வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தி அந்த ஆதாருக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ, இல்லை அது ஆதார் கரெக்ஷன் இருக்குமோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஈஸியாக அந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குறதா உத்தரப்பிரதேஷில் இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீமை. ஸோ வந்து கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் இதை அமல்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஆதார் சென்டர்ஸில் மட்டும்தான் வந்து போய் ஒரு ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும், இல்லை ஆதார் கார்டில் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நடைமுறையை மாற்றி இனிமேல் நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் கூடிய போய் உங்கள் ஆதார் கார்டுக்கான அப்ளிகேஷனையும் கொடுக்கலாம், இல்லை ஆதார் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஸ்டில் பொதுவாக இப்போ இருக்கிற நடைமுறை மாதிரி தான். சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சில சேஞ்சஸ்லாம் சும்மா ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நேம் சேஞ்சோ இல்லை அட்ரஸ் சேஞ்சோ ரொம்ப அடிக்கடி அதிக தடவை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் ஒரு தடவை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை தான் மாற்ற முடியும், மறுபடியும் மாற்ற முடியாது. ஸோ பட் ஸ்டில் இது பார்த்திங்கன்னா இன்னும் போர்ட்டல் வந்து உங்களுக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும் போது நமக்கு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் இருக்கும். அதாவது ஒரு ஆதார் சென்டரை தான் தேடி போகணும் அப்படின்னு இல்லாமல் நமக்கு நியர்பை இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கூட அதை பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மக்களாகி நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு சௌகரியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நாடு முழுவதும் கொண்டுட்டாங்க அப்படின்னா ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதும் ஆதார் கார்டில் சேஞ்சஸ் பண்ணுறதும் இனிமேல் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஆயிரும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.